ஹாய், நான் உங்கள் நரசிம்மன் பேசுகிறேன். நம்ம சென்னை கொரட்டூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு G+3 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங், ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம், தேர்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ பிளிந்த் பீமுக்கான அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்கு, ஷட்டரிங் ஒர்க்கு இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபர்தராக ஒரு பிளிந்த் பீம் வந்து எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். மண்ணை முதல்ல நம்ம ஒரு லெவலுக்கு நம்மளோட கிரவுண்ட் சாயில் லெவல்லேருந்து கொஞ்சம் ஒரு 6 இன்ச்சஸ் அளவுக்கு எக்ஸ்கவேஷன் பண்ணிவிட்டு மண்ணை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக லெவல் பண்ணிடணும். லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசிசி போடணும். பிசிசி வந்து ஒரே லெவலாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பிசிசி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரே லெவலுக்கு இருக்க மாதிரி நம்ம டியூப் லெவல் வச்சு பட்டன் மார்க் வச்சுக்கலாம், அந்த புல்லு மார்க் வச்சு அந்த லெவல்லையே நம்ம பிசிசி மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணும்போது நம்ம காங்க்ரீட்டோட நம்ம ஷட்டரோ நம்ம பிளிந்த் பீமோட அந்த டாப் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு ஓவராலாக ஈவனாக இருக்கும். அடுத்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிக் ஒர்க்கில் பெரிய லெவல் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நமக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்மளோட பிளிந்த் பீமோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த கம்பி கட்டுற வேலைகள்லாம் நடக்கும். கம்பி கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி அந்த ரிங்ஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்டிரப்ஸு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ராட்ஸு, மேலே எத்தனை ராடு கீழே எத்தனை ராடு, ஸோ வெயிட் லோடு அதிகமாக இடங்களில் நம்ம அடிஷ்னல் ராட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். அது முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிசிசிலே மார்க் பண்ணிடணும். இந்த லெவலோட மார்க்கிங்லாம் பண்ணி வச்சோன்னா அந்த பொசிஷனில் ஷட்டரை வச்சுட்டு, ஸோ அந்த பொசிஷனில் ஷட்டர் வச்சுட்டு நீங்கள் லெவல் பண்ணிங்கன்னா நமக்கு ஈக்குவலாக வந்துடும். ஸோ அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஷட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிலர் வந்து இந்த பக்கம் ஒரு நூல் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி அங்கே ஒரு ஆணி அடித்து அந்த பக்கம் ஒரு நூல் கயிறு போட்டிருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் நூல் கயிறு பிடிச்சி நேராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஜ் பீஸ் எல்லாம் வைப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம கவர் பிளாக் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஷட்டரோட இந்த பக்கமும் ரெண்டு பக்கமுமே கவர் பிளாக் வச்சுட்டு கீழேயும் கவர் பிளாக் வச்சு நம்ம லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கேஜ் பீஸ் எல்லாம் போட்டு நம்ம அடிச்சிட வேண்டியதுதான். கேஜ் பீஸ் போட்டோம் அப்படின்னா டாப்பில் நமக்கு பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது, காங்கிரீட் போட்டாலும் பல்ஜ் ஆகாது. நம்ம கீழே இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங் வயர்ஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா பெக் ராட்ஸ் அடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் அடிச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சைட் சப்போர்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு காங்க்ரீட் பல்ஜ் ஆகாமல் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். அடுத்தது நம்மளோட பிளிந்த் பீம் காங்க்ரீட் வந்து பார்த்திங்கன்னா சரியான கன்சிஸ்டன்சி அந்த பதத்தில் இருக்க மாதிரி நல்ல ஒர்க்கபிலிட்டி இருக்க காங்க்ரீட் நம்ம பிளான் பண்ணி போட ஆரம்பிச்சிடலாம். போடும்போது கண்டிப்பாக வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா காங்க்ரீட்டில் சின்ன ஏர் வாய்ட்ஸ்லாம் இருக்கும், அந்த காற்று நுண்துளைகள் இருக்கும். அந்த காற்றெல்லாம் நம்ம வெளியேற்றணும் அப்படின்னாக்கா வைப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க ஏர் வாய்ட்ஸ்லாம் வெளியே போயிடும். ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். வைப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு கெட்டியான ஒரு அடர்த்தியாக ஒரு டென்சிட்டியான ஒரு காங்க்ரீட் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த காங்க்ரீட் வந்து அந்த காங்க்ரீட்டோட டியூரபிலிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த வாழ்நாளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ லைஃப் ஸ்பேனும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளை ஷட்டரிங்கில் அடிக்கிறோம். நார்மலாக நம்ம சில்வர் வுட்டில் கூட அடிப்பாங்க. ஸோ அதுவும் ஓகே தான். பட் என்னென்னா சிமெண்ட் நம்ம ஸ்லரி லீக் ஆகாமல் இருக்கணும், ப்ராப்பர் மெஷர்மெண்ட் இருக்கணும், காங்க்ரீட் பல்ஜ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த மெட்டீரியல் வேணாலும் அடிக்கலாம். நம்ம ப்ளைவுட்லேயும் அடிக்கலாம். ப்ளைவுட் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும், எல்லாருக்கிட்டையும் இருக்கும், எல்லா மேஸ்திரிங்கிட்டையும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்காக மேக் பண்ணது. ஸோ அதை நம்ம அப்படியே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். காங்க்ரீட் போட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் போடலாம். அடுத்து நம்ம கலவை போடும்போது ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும், கிரிப் இருக்கும். ஸோ அந்த லைன்ஸ் எல்லாம் போடலாம். அதே மாதிரி எல்லா காலம் ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் காலம் வர இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஷியர் கீ மாதிரி வைப்போம், ஒரு டிப்ரெஷன் மாதிரி பண்ணலாம். டிப்ரெஷன் பண்ண முடியல அப்படின்னா ஈஸியானது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜல்லிக்கல்லை வந்து அந்த மேலே எடுத்து வைப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே போடுற லேயருக்கு காங்க்ரீட்டுக்கு ஒரு நல்ல பாண்ட் இருக்கும், காலம் காங்க்ரீட் போடுற இடங்களில் நல்ல பாண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஷியர் கீ நம்ம இங்கே பண்ணலாம். அதே மாதிரி டீ ஷட்டர் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எல்லா கேஜும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணணும். நார்மலாக நம்ம கவுபார் வச்சுருப்பாங்க, ஆணிபார் வச்சுருப்பாங்க, அதை வச்சு நல்லா குத்தி ஒரு சிலதெல்லாம் கிழிச்செல்லாம் உடைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும். ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம
மதர்வால் பிரிக் ஒர்க்கை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பேஸ்மெண்ட் ஹைட்டுக்கு. வருது